ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சிபி பிளஸ் பிராண்ட்ல ஒரு 2 மெகா பிக்சல் வைஃபை கேமரா பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா இதோட மாடல் பாத்தீங்கன்னா E27A அப்படின்ற மாடல். இது வந்து ஒரு இண்டோர் கேமரா. இந்த கேமரா பத்தின ஒரு ஷார்ட்ஸ் நம்ம போட்டிருந்தோம். இப்போ இந்த வீடியோல இந்த கேமரா அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபுல் ஸ்பெக் டீடைல்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா மொபைல் கான்ஃபிகரேஷன் வரை நம்ம டீடைலா பார்க்க போறோம். இப்போ இந்த கேமராவோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். கேமரா அன்பாக்ஸ் பண்ணோடனே நமக்கு மேல டைரக்டா கேமரா தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாக்ஸ்ல நமக்கு கேமரா டைரக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு புக்லெட் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்றது ஒரு யூசர் கைடு இருக்கு. அண்ட் கேமரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பாக்ஸ்ல வேற என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்கு. அதுல இந்த கேமராவை பவர் பண்றதுக்கான பவர் அடாப்டர் அண்ட் ஒரு USB to C டைப் கேபிள் அண்ட் பாத்தீங்கன்னா கேமரா மவுண்ட் பண்றதுக்கான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேமரால என்னென்ன டீடைல்ஸ், அதாவது இந்த கேமராவோட ஸ்பெக் டீடைல்ஸ் ஒன்றுனா பார்த்துலாம். ஆக்சுவலா இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் இண்டோர் கேமரா. இண்டோர் பர்பஸ்க்கு நீங்க இந்த கேமரா நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்க வந்து உங்க வீட்டில் வந்து சில்ட்ரன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா மெய்ட்ஸ் அவங்களெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த கேமரா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து மோஷன் டிடெக்ஷன், மோஷன் ட்ராக்கிங் அண்ட் பாத்தீங்கன்னா பிரைவசி மோட் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இஃப் இன்கேஸ் நீங்க உங்களோட பிரைவேட் ஏரியாஸ்ல இந்த கேமராஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த டைம்ல வந்து இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகணும் அண்ட் பாத்தீங்கன்னா எந்த டைம்ல ரெக்கார்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால வந்து சூஸ் பண்ணி நம்மளால பிரைவசி மோட் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் டெடிகேட்டடா ஏதாவது ஒரு பிளேஸை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த இடத்த மட்டும் ரெக்கார்ட் பண்ணாமையும் இந்த கேமரால ஆப்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அமேசான், அதாவது அமேசான் அலெக்சா அண்ட் கூகுள் ஹோம் அந்த ரெண்டு டிவைஸ் கூடயும் பேர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த கேமரால அவைலபிள் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இன்பில்டாவே இந்த கேமரால ஒரு மைக் அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கு. நீங்களும் வந்து இன்டராக்ட் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் அவங்க பேசுறது கேட்கணும்னு நினைச்சாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மினி சைஸ் கேமரா அண்ட் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில எல்லா ஃபீச்சர்ஸோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கேமரா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கேமராவை மொபைல் கூட கான்ஃபிகர் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் பாத்தீங்கன்னா இதோட கிளாரிட்டி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு மொபைல்ல என்ன ஆப் டவுன்லோட் பண்றது அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கேமரா எப்படி லிங்க் பண்றதுன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலா ஈஸி கேம் அப்படின்ற அப்ளிகேஷன் நமக்கு மொபைல்ல தேவைப்படும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் நம்ம போறோம். இஃப் இன்கேஸ் நீங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பிளே ஸ்டோர், ஐபோன்ஸ் இருந்துச்சுன்னா ஆப் ஸ்டோர்ல போயிட்டு நீங்க வந்து ஈஸி கேம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா EZY கேம் பிளஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போறோம். நான் கெட் கொடுத்துட்றேன். டெக்னெட் தமிழ் பாஸ்வேர்டு என்னப்பா? ஸோ இப்போ அந்த ஆப் நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கேப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா கேமரா வந்து பவர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப் கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணும் போது ஆக்சுவலா கேமரா பவர்ல இருந்துச்சுன்னா நமக்கு உடனே ஈஸியா சிங்க்ரோனைஸ் ஆயிடும். ஸோ இந்த கேமரா பவர் பண்றதுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு அடாப்டர் அண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு USB to C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 1 மீட்டர் நமக்கு லென்த் இருக்கு. 1 மீட்டருக்குள்ள டிஸ்டன்ஸ்ல நீங்க இந்த கேமரா வந்து ஈஸியா வந்து நம்ம மவுண்ட் பண்ணிக்க முடியும். கேமரா பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரீசெட் பட்டன் அண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் அந்த டைப் சி கேபிளை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு போர்ட் இருக்கு. இதை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்றோம். இப்போ கேமரா வந்து நமக்கு ஆன் ஆயிடும். அங்க போயிட்டு அந்த சுவிட்ச் ஆன் பண்றோம். சிறப்பான ஆள் நீ. இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணிக்கலாம். கேமரா ஆன் பண்ண உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணோம். கேமரா ரொட்டேட் பண்ணி அண்ட் பாத்தீங்கன்னா ரொட்டேஷன்லாம் முடிச்சு ஸ்டாண்டர்டா ஒரு பிளேஸ்க்கு வந்து நின்றோம். ஸோ கேமரா நமக்கு வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா இப்போ வெயிட்டிங் ஃபார் வைஃபை கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு வாய்ஸ் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இப்போ அந்த ஆப் நமக்கு மொபைல்லையுமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு கேட்கும். அண்ட் பாத்தீங்கன்னா பர்மிஷன் ஆக்சஸ் அந்த டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். நம்ம அக்ரி பண்ணிட்டு சைன் அப் அண்ட் சைன் இன் ஆப்ஷன் கேட்குது. நம்ம இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட் பண்ண போறோம். ஸோ அதனால சைன் அப் கொடுத்துட்டு கண்ட்ரி கேட்குது. இந்தியா செலக்ட் ஆயிருக்கு. அண்ட் நம்மளோட மொபைல் ஐடி அப்படி இல்லைன்னா அது நம்மளோட மொபைல் நம்பர் அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி போட்டு நம்ம இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களோட மெயில் ஐடி நீங்க இதில் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP போட்டு நம்ம ஒரு இதுக்கு வந்து நியூ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுக்குறோம்.
ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். இப்போ வந்து நமக்கு மெயிலில் பார்த்தீங்கன்னா அதோட வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு. ஸோ இந்த கோடை வந்து நம்ம அதில் என்டர் பண்ணணும். கோட் என்டர் பண்ணோடனே இதுக்கான பாஸ்வேர்ட் கேட்குது. அதாவது இந்த ஆப்பை லாகின் பண்றதுக்கான பாஸ்வேர்ட். அது வந்து நம்ம இப்ப கொடுத்துடலாம். நம்ம லாகின் பண்றோம். ஸோ டேட்டா அனாலிசிஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் எல்லாமே இந்த ஆப் நமக்கு அலோவ் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம இதை கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேமரா வந்து ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இந்த கேமரா ஆட் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு சர்ச்சிங் ஃபார் நியர்பை டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு நியர்பை டிவைசஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எந்த கேமரா வச்சிருக்கோமோ அந்த கேமரா மாடல் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ அந்த கேமரா மாடல் சூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேமரா ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் வைஃபையோட பாஸ்வேர்ட் கேட்குது. எக்ஸிஸ்டிங் வைஃபையோட பாஸ்வேர்ட். இப்போ நம்ம ஆஃபீஸோட நேம் காமிக்குது. இப்போ அந்த ஆஃபீஸோட பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ ப்ளீஸ் ஸ்கேன் த கியூஆர் கோட் ஃப்ரம் 15 to 20 சென்டிமீட்டர் அவே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் ஸோ ப்ரொடெக்டிவ் ஸ்க்ரீன் இருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கியூஆர் கோடை வந்து நம்ம இந்த கேமராக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணணும். இப்போ வைஃபை கனெக்ஷன் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஐ ஹேவ் எ ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேமரா வந்து ஆட் ஆயிடுச்சு. கேமரா டிக் மார்க் வந்துருச்சு, ஆட் ஆயிடுச்சு அண்ட் டன் கொடுக்குறோம். டன் கொடுத்ததுக்கு அப்புறம் கேமரா வந்து நம்ம கொடுத்த வைஃபை பாஸ்வேர்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நமக்கு வந்து விஷுவல் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஃபார் கிளவுட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆக்டிவேட் பண்ணணுமான்னு கேட்குது. இப்போதைக்கு நம்ம கொடுக்கல. அதை ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் இப்போ நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வைஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கு, எத்தனை கேபிபிஎஸ் ரீட் அண்ட் ரைட் ஆகிட்டு இருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் நம்ம ஆன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இதோட செட்டிங்ஸ் பண்ண நம்ம போய் உள்ள போய் செக் பண்றோம் அப்படின்னா பிரைவேட் மோட் இருக்கு அண்ட் ஸ்டாட்டிக் ஐபி, பேசிக் ஃபங்க்ஷன் செட்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. ஐஆர் நைட் விஷன்ல நம்ம வந்து ஐஆர் நைட் விஷன் நமக்கு நைட்ல பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா இல்லை வேண்டாமான்னு ஆஃப் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அலாம் செட்டிங்கு, சைரன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கிளவுட் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ், ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன், கேமரா ஆஃப்லைன் போச்சு அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே அவைலபிள் இருக்கு. கடைசியாக ரீஸ்டார்ட் அண்ட் ரிமூவ் த டிவைஸ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கேமராவோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பக்கா கிளாரிட்டியில் இந்த கேமரா நம்ம கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒரு நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கறதுக்கும் இந்த கேமரா ஈஸியாக இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ்க்குள்ள இந்த கேமரா வச்சிருக்கோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியுது. பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியுது. இப்போ கேமரா வந்து நல்லாவே ரொட்டேட் ஆகி அண்ட் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல கிளாரிட்டியோட ஒரு இமேஜ் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு இன்டோர் பர்பஸ்க்கு நல்லாவே ஒரு சூட்டபிளான கேமரா இது. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த கேமரால நம்ம வந்து 2-way டாக் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மைக் சிம்பிளை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால 2-way ஆடியோ நம்மளால பேசிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிள் இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட நம்ம எஸ்டி கார்டு போட்டு ஒர்க் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் எக்கோ கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் ஹோம் கொடுத்துருக்காங்க. பிரைவேட் மோட் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா பிரைவசி மோட் நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபங்க்ஷன் உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னா ஃபிளிப் ஸ்க்ரீன். இன்கேஸ் நீங்க கேமரா வந்து டாப் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்றீங்க, சீலிங்ல ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபிளிக் ஸ்க்ரீன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. அண்ட் ஆன்டி ஃபிளிக்கர் நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஆன்டி ஃபிளிக்கர் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போதைக்கு ஆஃப்ல இருக்கு. அதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூமோட லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபிளிக்கர் ஆகாம கேமரா வந்து நமக்கு கிளியர் இமேஜஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிள் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல நமக்கு டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் குறைக்கிறது அண்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் அண்ட் ஷார்ப்னஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு.
சைரன் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சைரன் வால்யூம் இன்கேஸ் ஏதாவது ஹியூமன் டிடெக்ட் ஆச்சு சைரன் அடிக்கணும் அப்படின்னா நமக்கு அதோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. ஸோ இந்த கேமரா வந்து நீங்க டைரக்டா வந்து ஆன்விஃப், அதாவது இந்த கேமரா எந்த ப்ரோட்டோகால்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆன்விஃப் ப்ரோட்டோகால்ல ஒர்க் ஆகும். இதோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.1.5. நம்ம இதை வைஃபைல லிங்க் பண்ணிட்டு லோக்கல் வைஃபைல நம்ம இந்த கேமரா வந்து நம்மளால டிவிஆர்லையும் லிங்க் பண்ணி இஃப் இன்கேஸ் என்விஆர்லையும் லிங்க் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஷேர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஷேர் டிவைஸ் வச்சு இந்த கேமராவை நம்மளோட கெஸ்ட்டுக்கு அப்படி இல்லைன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்றதுனால ஷேர் பண்ணி ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சேம் அக்கௌண்ட் இல்லாம ஜஸ்ட் அந்த டைமுக்கு மட்டும் நம்மளால இந்த டிவைஸை ஷேர் பண்ணி அவங்களுக்கு அக்சஸ் கொடுத்து ஒர்க் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த கேமரால அவைலபிள் இருக்கு. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 1600 rupeesல நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கேமரா பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இந்த கேமரா பத்தின பிரைசிங் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கேமரா வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்றது டீடைல்ஸ் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.